ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ப்ரான் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மண் பாத்திரத்தில் நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் சேர்ந்து எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இதை பேஸ்ட் அரைச்சிட்டு அதை தான் ஃபஸ்ட்டு ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறேன். நான் ஒரு 1/2 kg டைகர் ப்ரான் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 10 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி போட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 2 சின்ன டொமேட்டோ நான் ஃபைனாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு தொக்கு நிறையா வேணும்னா நீங்கள் இன்னும் 2 டொமேட்டோ கூட சேர்த்து போட்டுக்கலாம். இது 1/2 kg ப்ரானுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமேல உப்பு சேர்த்து நான் வணக்கிக்கிறேன். இதுக்கப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணுறேன். ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு எடுத்திங்கன்னா தக்காளியும் நல்லா ஸ்மாஷ் ஆகிடும். இப்போ ஒன்று ஒன்றா மசாலாஸ் ஆட் பண்ணுறேன். மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறம் சில்லி பவுடர் அது ஒரு 3 டீஸ்பூனுக்கு மேலே சேர்த்துருக்கேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொரியாண்டர் பவுடர் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடியில் ஸ்டிக் ஆகாமல் கொஞ்சம் நேரம் மசாலாவை ராவாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி ஆட் பண்ணலாம். ஸோ நான் மொத்தமாக ஒரு பெரிய கப்பில் 1 கப் அளவு தண்ணி எடுத்திருக்கேன். ஏன்னா ப்ரான்லேருந்து கண்டிப்பாக கொஞ்சம் தண்ணி ரிலீஸ் ஆகும் அதனால். ஸோ இப்போ தண்ணி சேர்த்து உப்பு செக் பண்ணிவிட்டு நல்லா மூடி போட்டு இதை பாயில் பண்ண விடலாம். ஸோ இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் ப்ரான் ஆட் பண்ணலாம். ப்ரான் நான் ஃபஸ்ட்டே கொஞ்சமாக ஆயில் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு ஒரு ப்ளைன் டவாவில் வறுத்துட்டு அதுலேருந்து எக்ஸஸ் வாட்டர்லாம் ரிலீஸ் ஆகிற வாட்டரை அதை செப்பரேட்டாக எடுத்துட்டு வெறும் ப்ரான் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ ப்ரான் சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் நேரம் அதை பாயில் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக 5 to 6 மினிட்ஸில் நிறுத்திடலாம். இல்லைனா ப்ரான் ரொம்ப ரப்பர் மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ ப்ரான் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணால் போதும். கருவேப்பிலை கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸ் கூட அப்புறம் சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்கூடையும் சூப்பராக மேட்ச் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த சேனலில் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.